நீர்கொழும்பு சிறைச்சாலை உள்ளுக்கு நடந்த பெரிய கலவரத்துல கைதிகளும் உயிரிழந்தாங்க. அந்த கலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்த போலீசாக்களும் உயிரிழந்தாங்க. அந்த சிறை கலவரத்துல உயிரிழந்த போலீஸ் நபர்களினுடைய இறுதி அஞ்சலி அதுல எக்கச்சக்கமான போலீசாக்கள் அழுது புலம்புறாங்க. உயிரிழந்த போலீசாக்களினுடைய சொந்த பந்தங்களும் அழுது புலம்புறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாகவே கவலையா இருந்தாலும் அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னடா சொந்தங்களே, நீதி அமைச்சர்கிட்ட சில போலீஸ் நபர்கள் என்ன செய்யறாங்கடா அழுது புலம்பிக் கொண்டே எங்களுக்கு நீதியை நீங்க பெற்று தரணும் அதையும் சொல்லிட்டு அதுல ஒரு போலீஸ் நபர், நான் நினைக்கிறேன் அந்த போலீஸ் நபர் சொல்றதை பார்த்தா அவரும் நீர்கொழும்பு சிறைச்சாலை உள்ளுக்கு சிக்கப்பட்டு உயிர் பிழைச்சு தப்பிய போலீஸ் நபரா இருப்பேன் என்று நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருண்டா, அந்த கைதிகள் தாக்குதலை எல்லாம் செய்தாங்க, அந்த கைதிகள் எங்களை நோக்கி எங்களை தான் அவங்க தாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட வந்தாங்கன்ற மாதிரிக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கும் அப்படின்றது. அது மட்டும் சொல்ல இழந்த சில போலீசாக்கள் என்ன நீதி அமைச்சர்கிட்ட சொல்றாங்கடா, நீங்க கைவிட்டுறாதீங்க, அவன் ஒரு வீரன் அப்படின்ற ஒரு விஷயம், அவரை நீங்க கைவிட்டுறாதீங்க, அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. யார சொல்றாங்கடா, நீங்க பார்த்திருப்பீங்க அந்த சிறைச்சாலை உள்ளுக்கு அந்த கைதிகள் எல்லாம் அட்டிப்புடி சண்டை உள்ளுக்கு போலீஸ் ஆக்களை அட்டிச்சு கொள்றது இதெல்லாம் சம்பவங்கள்லாம் நடக்கும்போது வெளியே என்ன செய்யறாங்கடா, நிறைய போலீஸாக்கள் நிறைய ராணுவம் எல்லாம் அப்படியே குழுவா நிக்கிறாங்க. ஆனா ஒரு போலீஸ் நபர் மட்டும் அந்த சிறைச்சாலை கதவுக்கு வெளியே அந்த கதவுல இருக்க ஒரு சின்ன துவாரம் வழியா சூட் பண்றேன், தைரியமா சூட் பண்ணிட்டு என்ன செய்யறா, முன்னுக்கு இருக்கிற அந்த ராணுவம் போலீஸையெல்லாம் இப்படி வர சொல்லி தைரியமா கூப்பிடுறீர், அந்த நபரை காப்பாத்துங்க, கைவிட்டுறாதீங்கன்னு நீதி அமைச்சர்கிட்ட இன்றைக்கு அந்த இறுதி அஞ்சலி செலுத்துற விஷயத்துல இப்படி சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, ஏன் அவரோட கடமையை தானே செய்தார் போலீஸ், அப்ப ஏன் அவரை காப்பாற்றுங்கன்னு நீதி அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க. இதுக்கு பின்னுக்கு என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த சமூக வலைத்தளங்கள்ல பாப்பீங்க, இலங்கையில சிறைச்சாலை உள்ளுக்கு 2-3 மடங்கு அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க சாப்பாடு ஒழுங்கா கிடைக்கிறது இல்ல, மருத்துவ வசதி இல்ல, அது இல்ல இது இல்ல, இப்படி குறைகளை எல்லாம் சொல்றாங்க. அப்ப நீங்க கூட சில நேரத்துக்கு கருத்துக்களை பதிவு செய்திருப்பீங்க, அது என்ன சிறைச்சாலையா இல்லண்டா நீங்க என்ன ஹோட்டலுக்கு ஏதாவது பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ போயிருக்கிறீங்க பேலஸா அப்படின்னு நீங்க கூட கேட்டிருப்பீங்க. உண்மையாகவே உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சிறைச்சாலைண்டா எப்படி இருக்கணும், சட்டமன்றம் இருக்கு தானே, சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, நீதிமன்றமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சட்டமன்றம் இருக்கு, அந்த சட்டத்துக்கு உட்பட தான் செய்ய முடியும். அப்ப சிறைச்சாலை உள்ளுக்கு உண்மையாகவே எத்தனை இலங்கை நாட்டுல எத்தனை கைதிகள் இருக்கிறாங்க, எத்தனை கைதிகள் சிறைச்சாலை உள்ளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் அடைக்க முடியும், உண்மையாகவே எல்லாருமே தண்டனை வழங்கப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறாங்களா, சகல விஷயத்தையும் இந்த காணொலியில கதைப்போம் சொந்தங்களே. முதலாவது, இன்றைக்கு நீதி அமைச்சர்கிட்ட போலீஸ் நபர்கள் என்ன சொல்றாங்கடா, அந்த நபரை கைவிட்டுறாதீங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்ற சொல்றதுக்கு முதல், அவர் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை எல்லாம் செய்யலண்டா உண்மையாகவே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியாது சில நேரத்துக்கு. ஆனா இந்த அந்த போலீசாக்கள் இந்த இறுதி அஞ்சலியில நீதி அமைச்சர்கிட்ட சொல்றது என்னடா, ஒருவேளை அவர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் அதெல்லாம் செய்யாம அந்த உள்ளுக்கு இருந்த 1500 கைதிகளும் வெளியே வந்திருந்தா யோசிச்சு பாருங்க மக்களினுடைய நிலைமைகள் என்ன நடந்திருக்கும். அப்ப அவரை நீங்க கைவிட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. உண்மையாக தான் அவர் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை செய்யாம இருந்திருந்தா கைதிகள் தப்பி தவறு, ஏண்டா கைதிகளினுடைய நோக்கம் என்னவா இருக்குண்டா, என்ன உண்மையான நோக்கம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும், அது திட்டம் தீட்டியவனுக்கு தான் தெரியும். வெளியே நடந்திருந்தாதான் என்னன்றதை தெரிஞ்சிருக்கும். ஆனா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த விஷயத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை செய்தீர் அந்த நபரை வச்சு இப்போ ஒரு பொலிட்டிக்கல் போகுது. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வச்சு பொலிட்டிக்கல் போகுது. எப்படி பொலிட்டிக்கல் போகுதுன்னா, மக்களோட மக்களாக சில நபர்கள் இருந்து கொண்டு சமூக வலைத்தளத்திலையும் சில இடங்கள்லையும் எப்படி விஷயத்தை பரப்புறாங்கன்றா, நீதி தேவதையினுடைய புகைப்படத்தை போட்டுட்டு நீதி தேவதையினுடைய புகைப்படத்துல கீழே இந்த சிறைச்சாலையினுடைய கதவை போட்டுட்டு அந்த கதவுல இந்த சிறைச்சாலையில கதவுல இருந்து துப்பாக்கியால சொல்றேன் அந்த போலீஸ் நபரினுடைய விஷயத்தை கீழே போடுறாங்க. அப்படின்னா நீதி தேவதையினுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படி இப்படின்ற மாதிரிக்கு குழப்பத்தை உண்டு பண்றாங்க. அப்ப இதுக்கு நிச்சயமா பதில் சொல்லியாகணும் யாரு, அரசாங்கம். இது சம்பந்தப்பட்ட நீதித்துறை, இது சம்பந்தப்பட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் பதில் சொல்லியாகணும். அப்ப போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அந்த நபர் செய்தது, அந்த அதிகாரி செய்தது
சரியானதுதான், இல்லைண்டா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா சட்ட ரீதியாக பார்க்க போனா இதுல என்ன கேள்விகள் எழுப்பப்படுதுண்டா, அந்த போலீஸ் அதிகாரிக்கு சிறை கைதிகளாக இருந்தாலும் யார் உத்தரவு கொடுத்தது சூட் பண்ண சொல்லி, யாரினுடைய தூண்டுதல் அவர் செய்தேர், ஏன் அவர் வந்து சிறை கைதிகளை வந்து சுட்டேர் இப்படின்ற விஷயம் வந்து அதுல அரசியல்வாதிகளால சமூக வலைத்தளங்கள்ல இது வந்து வைரலா வந்து இப்ப கதைக்கப்படக்கூடிய ஒரு டொப்பிக்கா ஒரு விஷயமா போய் கொண்டிருக்குது. உண்மையாகவே சட்டத்தின்படி அவர் செய்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எங்கேயும் இல்லை. ஆனா தன்னிச்சையாக உண்மையாகவே அந்த சிறை கைதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், மக்களினுடைய பாதுகாப்புக்காக அவர் செய்திருந்தாரா இருந்தா நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய தரப்புல அவர் எப்படியும் வந்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆனா இது யாராவது ஒருத்தவங்க சொல்லி தூண்டுதல், இன்னும் அந்த பிரச்சனையை வந்து குழப்பமாக்கணும், பெரிய இழப்புக்கு கொண்டு போகணும், பெரிய இதுக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு விஷயத்துக்காக அவர் செய்திருந்தேயாக இருந்தா அவர் வந்து கைது செய்யப்படுவார், அவரினுடைய வேலை வந்து இல்லாம போகும், குற்றப்புலனாய்வு அதுக்கு முதல் வந்து விசாரணை முழுமையா நடத்தும். அது இல்லாம அவருக்கு பாரிய அவர் நல்லதே செய்திருந்தா கூட நிறைய விஷயங்கள் வந்து சந்திக்க நேரிடும். இப்பவும் கட்டாயம் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு குற்றப்புலனாய்வு விசாரணைகளுக்கெல்லாம் அவர் வந்து முகம் கொடுக்க நேரிடும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இது இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போகுது. ரெண்டாவது என்னடா சொந்தங்களே, இப்ப அந்த நபர், அந்த போலீஸ் நபர், தப்பிச்சு வந்த போலீஸ் நபர் என்ன சொல்றேன்டா, என்ன அதாவது எங்களை தான் அவங்க குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப இதுல நீங்க உள்ளுக்கு நாங்க போனோம்டா, சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கிறவங்க 100க்கு 99% மோசமானவங்களா தான் இருப்பாங்க. ஏனுண்டா அவங்க குற்றங்களை செய்து போட்டு போயிருக்காங்க, சும்மா போகையில். சின்ன குற்றமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, குற்றங்களை செய்து போட்டு போயிருக்காங்க. அதனாலதான் நான் 90% 99% சொல்றேன். 1% மட்டும் வந்து ஏதோ அப்பாவிகளா இருக்கலாம். அப்ப அதுல 1500 கைதிகள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, 1500 கைதிகளுக்கும் காயம் ஏற்படல. அதுல வெளிநாட்டு கைதிகள் கூட உள்ளுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே நடக்க இல்லை. அப்ப யாருக்கு பிரச்சனை நடந்திருக்கு, யார் இறந்து போயிருக்காங்க, பாரிய மோசமான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க. அப்ப ஒரு 2 கேங்குக்குள்ள வந்து பிரச்சனை நடக்குதுண்டா, அதை தடுக்கிறதுக்கு துப்பாக்கியோட ஒரு போலீஸ் போறாங்க, தடுக்கிறாங்கடா, எவ்வளவு மோசமான குற்றவாளியாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருவோம். ஆனா அந்த கட்டுப்பாட்டை மீறி உயிரையும் பொருட்படுத்தாம முயற்சி செய்து அந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்கடா, நிச்சயமா அதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு தூண்டுதல், ஒரு பொலிட்டிக்கல் பெரிய அந்த பிரச்சனையை ஆக்கணும் என்ற ஒரு தூண்டுதல் இருந்திருக்கின்றது. விசாரணை செய்யறதுக்கு முதலே நமக்கே நல்ல திட்ட தெளிவா தெரியுது. சோ அந்த போலீஸ் அதிகாரியும் ஒரு சான்றாக வெளியே வந்து தப்பிச்சு வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த போலீஸ் அதிகாரி சொல்றது எங்களை தான் அவங்க தாக்கணும்னு வந்தாங்க. அதே சமயத்துல பாராளுமன்றத்துல கூட போற விவாதங்கள், போலீஸ் அதிகாரிகள் இவங்க சொல்றது அப்படியே கேட்டுக்கொண்டு வந்து கிளிப்புள்ள மாதிரி சொல்ல வேணாம், இந்த மாதிரியான விவாதங்களை பார்க்க கிடைக்குது. அதுல ஒரு விதத்துல வந்து உண்மைதான். என்னண்டா, போலீஸ் நபரோ யாராக இருந்தாலும் கைதிகளோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்ட்டு அப்படியே வந்து கிளிப்புள்ள மாதிரிக்கு கேட்டுட்டும் போகக்கூடாது. ஏன்னா அவங்களே பிரச்சனை எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு, அவங்களே கலவரத்தை உருவாக்கிட்டு, அவங்களே எல்லாத்தையுமே செஞ்சு போட்டு, சம்டைம்ஸ் அவங்க கூட எதிர்பார்க்காம அவங்களோட உயிரும் போயிருந்தா அதை நம்ப முடியாது. அதனால உண்மை என்னன்றது பயங்கரமா இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி விசாரிக்கணும். இல்லைண்டா இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிடாம வந்து அப்படியே திகச்சு போயிருவாங்க. ஏனென்றா ஜனாதிபதி தான் இப்ப சில நாட்களுக்கு முதலே சொன்னீர், நாங்க எந்த ஒரு போராட்டத்திலையும் கண்ணீர் புகையை வந்து பிரயோகிக்க இல்லை, ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பிரயோகிச்சோம்ட்டு, அந்த அளவுக்கு மக்களினுடைய ஆணையை நாங்க ஏற்று மக்களுக்காக தான் இந்த அரசாங்கம் வேலை செய்யுதுன்னு சொன்னீர். அது சொல்லி சில நாட்கள்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்ப என்ன சொல்ல வாரனுண்டா, ஜனாதிபதியை சொன்னீர், அதாவது பெரிய பெரிய தலைகள், பெரிய பெரிய கிட்டத்தட்ட இன்னும் ஓப்பனா சொல்லணும்டா, கோட்டாபய ராஜபக்ச, மகிந்த ராஜபக்ச அவங்க கூட கைது செய்யப்படலாம் என்ற அளவுக்கு ஜனாதிபதி இது ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் என்ற அளவுக்கு முக்கியமான அரசியல்வாதிகள், பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். கோட்டாபய ராஜபக்ச அவங்களினுடைய செயலாளரோ முக்கியமான ஒரு நபரோ ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு வந்து போகும்போது அவருக்கு வாய் திறக்க கூடாது அப்படின்னு ஒரு நபர் சைட்ல இருந்து இப்படி சைகை காட்டுற அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகி போய் கொண்டிருக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னுக்கு ஒரு தூண்டுதல், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணி கலவரங்கள் எல்லாம் கொண்டு வரணும்ன்ற நோக்கம் இருக்குமான்னு தெரியும். அதனால பாரபட்சம் இல்லாம ஒரு அதிகாரியோ போலீஸோ கைதியோ யாராக இருந்தாலும் சொல்றது அப்படியே காது கொடுத்து வாங்காம இதுல இன்னும் இன்வால்வ் ஆகி அடித்தளம் வரைக்கும் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதை ஈடுபடணும் அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ளணும் அவங்க. இதுதான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற லேசான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப உண்மையாகவே சிறைச்சாலை உள்ளுக்கு எத்தனை கைதிகள் இருக்கலாம்,
உண்மையாகவே இலங்கை நாட்டில் சிறைச்சாலை உள்ளுக்கு எத்தனை கைதிகள்? இலங்கை நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் எக்கச்சக்கமான சிறைச்சாலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லி இருக்கு, அது தரவுகள் எடுக்க போனா எக்கச்சக்கமான தரவுகள் இருக்கு. ஆனா மொத்தமா எத்தனை கைதிகள் இருக்கிறாங்கடா சொந்தங்களே? இலங்கை நாட்டு முழுக்க இருக்கிற சிறைச்சாலைகள்ல 40,000 இருந்து 41,000 கைதிகள் இருக்கிறாங்க. ஆனா உண்மையா இலங்கை நாட்டில் இருக்கிற சட்டத்தின்படி, இலங்கை நாட்டில் இருக்கிற அவ்வளவு சிறைச்சாலை முழுக்க எத்தனை கைதிகள் சட்டத்தின்படி உள்ள வச்சிருக்கலாம் என்றால் 11,000 இருந்து 10,000 இருந்து 11,000, இன்னும் மேக்சிமம் அதிகமாக போனா 13,000 வரைக்கும் வச்சிருக்கலாம். இதுதான் சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா சரியான முறையில பார்க்க போனா வச்சிருக்கலாம். 40,000 வரைக்கும் இருக்கின்றக்குள்ள உண்மையாகவே உண்மையான சூழ்நிலை என்னண்டா ஒரு அறையில 4 நபர்கள் தான் தூங்கலாம்டா 10-20 நபர்கள் தூங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு ஹோல்ல ஒரு 40 பேர் தான் தூங்கலாம்டா 300 பேர் தூங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்குது. நீங்க இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்பீங்க, நீ என்ன தம்பி சிறைச்சாலை அப்படித்தான் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கு நான் சொல்றேன், அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்ற நான் உங்களுக்கு சொல்றேன். சிறைச்சாலை உள்ளுக்கு கழிவறைன்றது கழிவறைக்கு போறதுக்கு தான், நாங்க எங்கட கழிவுகள் அகற்றுறதுக்கு தாங்க. ஆனா அங்க தூங்குறதுக்கெல்லாம் சட்டத்தின்படி அங்க விட இயலாது. ஆனா இலங்கை நாட்டுல எல்லா சிறைச்சாலைகள்லயுமே கழிவறை உள்ளுக்கு தூங்குற நிலைமை தான் இருக்கு. ஒருத்தர் 2 பேர்ல அப்படி சேர்ந்து தூங்குவாங்க. அந்த அளவுக்கு இடம் போதாது, அந்த அளவுக்கு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி இன்னும் மோசமான விஷயங்கள் இருக்குது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னடா, இந்த 41,000 கைதிகளும் குற்றம் செய்து தண்டனை பெறாங்களான்னு பார்க்க போனா அதுதான் இல்லை. உண்மையாகவே குற்றம் இவங்க தப்பு செய்து இருக்கிறாங்க அப்படின்னு தண்டனை கிடைக்கப்பட்ட கைதிகள் 10,000 இருந்து 11,000 உட்பட்ட கைதிகளாக தான் இருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட 30,000 அதிகமானவங்க தண்டனை இவங்க குற்றம் செய்து அவங்க அப்படின்னு நிரூபிக்கப்படாத கைதிகள், அதாவது விசாரணை அப்படின்ற வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க. 2வது அவங்களுக்கு தப்பு சில நேரத்துக்கு நிரூபிக்கப்படாம, ஆதாரம் போதாம, ஜாமீன் கிடைக்காம, இப்படி ஒவ்வொரு காரணங்களால அவங்க சிறையில இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சில நேரத்துக்கு 5 வருஷத்துக்கு அதிகமா இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்குது. அவங்க குற்றம் என்றதை நிரூபிக்கப்படாம, குற்றவாளி அப்படின்றது நீதிபதி இவர் குற்றம் செய்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம இவர் குற்றவாளி என்ற தீர்ப்பளிக்கிறார், இவருக்கு இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாம விசாரணை என்ற வட்டத்துக்குள்ளேயே விசாரணை செய்யப்படாம இப்படி ஒவ்வொரு காரணங்களுக்காக சிறைச்சாலையில் 30,000 அதிகமானவங்க இருக்கிறாங்க. சோ இதுதான் இருக்கிற நிலைமை சொந்தங்கள். ஆனா உண்மையா சிறைச்சாலையாக இருந்தாலும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத ஒரு விஷயத்துக்கு பார்க்க போனா 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும், அது எப்படியான குற்றவாளியாக இருந்தாலும். 2வது அவர்களுக்கு தூங்கக்கூடிய வசதி இருக்கும். 3வது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு உடல் ரீதியா மருத்துவ ரீதியா தேவைப்படுதுண்டா மருத்துவ வசதி அவங்களுக்கு வழங்கப்படும். இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் உண்மையாகவே 100% கிடைக்க வேண்டிய இடத்துல 10% தான் கிடைக்கும். 3 நேரம் சாப்பாடு சாப்பிட வேண்டிய இடத்துல 3 நேரத்திலையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்காது. இப்படியெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு. அப்ப இது எல்லாமே சட்டம்ன்றது என்ன சொல்லுது அதன்படிதான் இருக்கான்னு கேட்டா இல்ல, சட்டத்துக்கு முரணாதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. 100% சட்டத்துக்கு முரணாதான் சிறைச்சாலையில நடக்குது. சோ இப்படி நிறைய விஷயங்கள் இன்னொன்று இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்புலத்தில் இருக்கக்கூடியது என்னடா, சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கக்கூடிய போலீசாக்களும் அந்த சிறை உள்ளுக்கு மோசமான போதை கடத்தப்படக்கூடிய அவங்க அது உள்ளுக்கு செல்வாக்கு செலுத்துறதுக்கு அவங்க வெளியில இருந்தாலும் ஒன்றுதான் உள்ளுக்கு இருந்தாலும் ஒன்றுதான் அப்படின்ற உணர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அவங்க செல்வாக்கு செலுத்துறதுக்கு பணத்தால இலகுவாக அந்த பாதுகாவலர்கள், போலீஸ் பாதுகாவலர்களை விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறனால இவர்களும் விலை போறதுனாலதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இலகுவாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளியாகுது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இதுக்கு பின்னுக்கு பெரிய பொலிட்டிக்கல் கேம், பெரிய அரசியல் விளையாட்டு நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா யாருன்னு நாங்க சொல்ல முடியலன்றாலும் இதெல்லாம் அரசியல் கேம் தான். அரசியல் அதிகாரத்தை அரசியல் ஒரு வெறிய தீர்த்து கொள்ற விஷயமாக சிறை கைதிகளை மக்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் பயன்படுத்துவாங்க. அதுக்கு இன்றைக்கு பிமல் ரத்நாயக் அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை கழிச்சிருக்கிறது என்னடா, ஜூலை கலவரம் 1983ஆம் ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலையில தமிழ் ஆக்களை பாத்தீங்கன்னா கொண்டு குமிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்தாங்க. அந்த விஷயத்தை இன்றைக்கு ரிமைன் பண்ணியிருக்கு. உண்மையாகவே இது முதல் தடவையில், இதுக்கு முதல் பல தடவை இதெல்லாம் நடந்திருக்குது. உண்மையாகவே தமிழோ சிங்களமோ முஸ்லிமோ யாராக இருந்தாலும் அவங்க யாருன்னு பார்க்காம மனிதன் அப்படின்ற அடிப்படையில் நீதி என்றது இதுக்கு முதலே நிலைநாட்டப்பட்டிருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. இனிமேலாவது நிலைநாட்டப்படுமான்ற கேள்வி இன்னும் மக்களுக்கு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அனைவரும் மனிதர்கள், நீதியாக நியாயமாக நடந்து கொண்டால் எங்கட இந்த
காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு நாடாக இது வரலண்டாலும் எங்களுக்கு பிறகாவது ஒரு நல்ல நாடாக வர்றதுக்கு இன்றைக்கு விதைகளை விதைங்க, அதை தான் சொல்ல முடியும். நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.